நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நாங்கள் ஃபார்ம் கொடுத்துட்டோம், அது சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்கு நாங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தாவே போதும், சப்மிட்டட்னு தெரியுது. அதே சமயத்தில் நாங்கள் ஆவணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், எங்களுடைய பெயர் இறுதி பட்டியலுக்கு வருமா இல்லை ஆவணம் கொடுத்தாதான் வருமா அப்படிங்கிறதை நாங்கள் இப்போவே எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிருக்கீங்க. நேரடியாக ஆன்லைனில் போய் நீங்கள் ஆவணம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு 3-4 விஷயத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆவணம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆவணத்துடைய பீரியட் ஆஃப் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15 பிப்ரவரி வரையும் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த பிப்ரவரி 7ஆம் தேதி வரை கொடுக்க போகிறோம். அப்போ ஆவணம் கொடுக்கணும்னா கூட இப்போ கொடுக்க முடியாது, ஜனவரி 15க்கு மேலே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அப்படி நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டா தானே நான் ஆவணத்தை ரெடி பண்ண முடியும்னு கேட்டால் கரெக்டான ஒரு கேள்வி தான். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, இந்த எஸ்ஐஆர் 2025ல் அவங்க ஃபார்மில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, எஸ்ஐஆர் 2002 to 2005, அதாவது 2002 to 2005 அதுக்கு நடுப்பட்ட அந்த சமயத்தில் எஸ்ஐஆரில் வந்தவங்களுடைய தகவலை குறித்து தான் இந்த ஃபார்மில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்ம் யாருக்கு ஆவணத்தை நோக்கி போகுனா, அந்த தகவலை கொடுக்காதவங்களுக்கும் அந்த தகவலை தவறாக கொடுத்து அதை பிஎல்ஓவால் ஃபார்மில் கரெக்டாக எடுத்து ஆன்லைனில் கொடுக்க முடியாதவங்களுக்கு தான் போகும். அப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஆவணம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த பெட்டி 2 பெட்டி 3 இருந்துச்சு பாருங்கள், அதாவது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது கேட்டிருப்பாங்க, அந்த பழைய வாக்காளர் திருத்த பட்டியல் 2002 உங்கள் பெயர் இருந்ததா அப்படின்னு கேட்டிருப்பாங்க பெட்டி 2ல். அப்படி இருந்தால் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நான் 2002 இருந்தேன் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த சமயத்தில் இருந்த ஓட்டர் ஐடியோ இல்லை அதை பற்றியான தகவலை நீங்கள் ஆன்லைனில் எடுத்தோ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே நிரப்பியிருப்பீங்க. பெயர், வாக்காளர் அட்டை எண், அப்புறம் தொகுதி, பாகம் எண், வரிசை எண், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பீங்க. மாநிலம், மாநகராட்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நான் பெட்டி 2 இல்லை, ஏன்னா நான் 2002 ஓட்டே போடல, அதனால எங்கள் அப்பா போட்டிருந்தாரு, அதனால 3வது பெட்டி நிரப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 3வது பெட்டிலையும் அதே கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பெற்றோருடைய தகவலை நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். அந்த மாதிரி நான் 3வது பெட்டி நிரப்பியிருக்கேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் 2ஐயும் நிரப்பலை, 3வதையும் நிரப்பலை, ஏன்னா 2லையுமே எங்களுடைய 2002 பட்டியலில் என் பேரும் இல்லை, எங்கள் குடும்பத்தாருடைய பேரும் இல்லை. அதனால நான் ஃபார்மில் முதல் பெட்டி மட்டும்தான் நிரப்பினேன், 2வது பெட்டி 3வது பெட்டி நிரப்பவே இல்லைன்னு சொல்கிறவங்க இப்போவே ஆவணம் தயார் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆவணம் கொடுப்பீங்க. ஏன்னா 2002 எந்த தகவலும் நீங்கள் கொடுக்கல. இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த 2002 தகவலை கரெக்டாக கொடுக்கறது மட்டும்தான் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு போகுது. மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஆவணம் வாங்குறாங்கிறதுனால 2 பெட்டியும் காலியாக இருக்கிறவங்க ஆவணத்தை இப்போ தயார் பண்ணிக்கணும். அடுத்தது ரெண்டாவதா நான் 2ல் ஒரு பெட்டி கரெக்டாக நிரப்பியிருக்கேன் அப்படின்றா பிரச்சனை இல்லை. ஆனால் 2ல் ஒரு பெட்டி நிரப்பியிருக்கேன் ஆனால் அது தப்பாக நிரப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களும் ஆவணத்தை தயார் பண்ணிக்கோங்க. அந்த தப்பு அப்படிங்கிறது எதை வச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகம் எண், வரிசை எண், அந்த சட்டமன்ற தொகுதி இதில் நீங்கள் தவறு பண்ணியிருந்தா மட்டும்தான் தப்புன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாகம் எண், வரிசை எண் டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணால் உடனே அந்த பெயர் காட்டும், அந்த பெயரோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 2002 எங்கள் அப்பாவுடைய இதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அப்பாவுடைய பெயரும் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாகம் எண், வரிசை எண் தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க அந்த பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் அந்த ஆப்பில் போட்ட உடனே எங்கள் அப்பாவுடைய பெயர் காட்டும், அந்த பெயர் தான் நம்ம எழுதி கொடுத்துருக்குமான்னு பார்ப்பாங்க. பார்த்துனுமே அதுதான் அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, டிக் போட்டுருவாங்க. போட்டாங்கனாவே அது என்ன ஆயிரும், உங்களுக்கு 2002 லிஸ்ட்டை கரெக்டாக கொடுத்தவங்களுடைய வரிசையில் நம்ம வருவோம். அப்படி கரெக்டாக கொடுத்தவங்க இறுதி பட்டியலுக்கு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் 2வது பெட்டியோ இல்லை 3வது பெட்டியோ எதை ஃபில் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். 1 பெயர், 2வது இந்த பாகம் எண், வரிசை எண், இந்த 3ஐயும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஆவணம் தேவையில்லை. அப்படி இல்லை, நான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் தப்பாக தான் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறவங்க ஆவணத்தை தயார் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நீங்களே தப்பாக ஃபில் பண்ணியிருக்கும் போது அவங்களால அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தப்பாக பாகம் எண், வரிசை எண் போட்டிருந்தாலும் கூட பெயர் வச்சு கூட எடுக்க முடியும். ஏன்னா எண்ணை வச்சு மட்டும் கிடையாது, பெயரை வச்சு எடுக்கலாம். அப்போ உங்கள் பெயரும் உங்கள் அப்பா பெயரை வச்சு கூட அவங்க எடுத்துருக்கலாம் 2002 லிஸ்ட்டு. அப்படி அவங்க கரெக்டாக எடுத்துட்டாங்க அப்படின்டா அந்த ஆப்லேருந்து, அப்போ உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்போ மொத்தத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய தேர்தல் ஆணையம் ஆப்லேருந்து உங்களுடைய 2002 தகவல் வெளியே வரணும். அதை வர்றதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்மில் சில தகவல்களை கொடுத்துருக்கோம். அந்த தகவலை வச்சு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க 2-3 வழியில். அந்த எந்த வழியிலையுமே அவங்களால எடுக்க முடியலனா
உங்கள்கிட்ட ஆவணம் கேட்பாங்க. அப்போ வந்து இந்த 2 பேர்த்திட்ட தான் ஆவணம் வந்து அவங்க வாங்குவாங்க. ஒன்று 2 பெட்டியுமே நிரப்பாதவங்க, இன்னொன்று நிரப்பியிருப்பாங்க ஆனால் அது தவறாக நிரப்பியிருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஆவணத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதே சமயத்தில் என்ன ஆவணம் தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட கொடுத்தாங்களே ஒரு படிவம், அந்த படிவத்துக்கு பின்னாடி திருப்பினீங்கன்னாவே 13 ஆவணங்கள் காட்டுறாங்க. அதில் ஏதாவது ஒரு ஆவணம் கொடுத்தா போதும். அதனால அந்த ஆவணங்களில் எது உங்களால் முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ரேஷன் கார்டை பற்றி கேட்குறீங்க. ரேஷன் கார்டில் வந்து அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஆவணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு, சாதி சான்றிதழ், அதுக்கு பிறகு 10th மார்க் லிஸ்ட்டோ இல்லை வந்து காலேஜ் அந்த மாதிரி வந்து மார்க் லிஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். ஆதார் ஐடி, பாஸ்போர்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியானதாக இருக்குது. ஆனால் ஆதார் ஐடி மட்டும் கொடுத்தா இன்னொன்னும் சேர்த்து டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லாமே நம்ம தனியாக கொடுக்கலாம். அதாவது பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஒருவேளை ஆதார் இருந்துச்சுன்னா நம்ம ஆதாரோடு சேர்ந்து இன்னொரு ஆவணம் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் வந்து சேஞ்சஸ் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதையும் நம்ம தெரிஞ்சுட்டு அப்டேட் பண்ணுவோம். ஒருவேளை ஆதார் மட்டும் போதுன்னா எல்லாத்துலேயுமே ஆதார் இருக்கும். அப்போ மொத்தத்தில் ஆவணங்கள் 13ல் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆவணம் தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்களா, அது வந்து உங்களுடைய வயசை பொறுத்து. நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மட்டும் ஆவணம் கொடுத்தா போதும், ஒரே ஒரு ஆவணம் கொடுக்கணும். இல்லை 1987க்கு பின்னாடி இருந்து 2005 வரையும் நான் பிறந்திருக்கேன் அப்படின்டா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கும் ஒரு ஆவணம் கொடுக்கணும். என் தாய் தகப்பனில் யாராவது ஒருத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆவணம் கொடுக்கணும். என்ன ஆவணம்னா அந்த 13 ஆவணத்தில் எதை வேணால் கொடுக்கலாம். இப்போ எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். இதே எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தா பாஸ்போர்ட் இருக்குன்னா பாஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எதை வேணால் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இல்லை நான் 2005க்கு அப்புறம் தான் பிறந்திருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கும் கொடுக்கணும், உங்கள் பெற்றோர்கள் இருவருக்குமே ஆவணம் கொடுக்கணும். மொத்தத்தில் ஒரு 3 ஆவணம் கொடுப்பீங்க. ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா, 1987க்கு முன்னாடிலாம் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பெற்றோருடைய டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு அவங்க கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குங்கிறனால அவங்கள மட்டும் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஊரில் தான் பிறந்தோம், இந்த நாட்டில் தான் பிறந்தோம், இந்த இடத்துல தான் பிறந்தோம்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். இதே 1987க்கு பின்னாடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாவே என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே 1987க்கு பின்னாடி பிறந்த எல்லாருக்குமே பர்த் சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிரும், இல்லாமையே இருக்காது. நம்மளாம் பார்த்திங்கன்னா அதவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1987க்கு பின்னாடி பிறக்கிறவங்க அவங்களுக்கும் ஆவணம் கொடுக்கணும், அவங்க தாய் தகப்பன்ல ஒருத்தவங்களுக்கும் ஆவணம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க. இதுல யாருக்கு சிரமமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பெற்றோர் கேட்கறவங்களுக்கும் சிரமமா இருக்காது, அதே மாதிரி ஒரு பெற்றோர் கேட்கறவங்களுக்கும் சிரமமா இருக்காது. ஆனா 1987க்கு முன்னாடி பிறந்தாங்க பாருங்க, அவங்க தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, சாதி சான்றிதழ் இல்லை, நாங்கள் அப்போ படிக்கவே இல்லை, அதனால மார்க் லிஸ்ட்டுன்னு எதுவுமே கொடுக்க முடியாது, பாஸ்போர்ட்ல எங்களுக்கு தேவையே படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் அந்த 13 ஆவணங்கள்ல ஒன்று இல்லாட்டினாலும் ஒன்றாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து எல்ஐசியுடைய மெம்பர்ஷிப் கார்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்காகவே. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பட்டா வாங்கினது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, நிலம் வாங்கினது, கவர்மெண்ட் ஏதாவது ஒதுக்கி இருந்துச்சு அவங்களுக்குன்ட்டு அந்த மாதிரி பல விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் அப்படி ஏதாவது தயார் பண்ண முடியுமான்ட்டு. இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜனவரி 15க்குள்ளேயே தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஜனவரி 15க்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போய் தயார் பண்ணிங்கன்னா பிப்ரவரி 7க்குள்ளே கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அது இப்போவே தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கேட்டோன்னுமே முதல் 2 நாள்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட்டுகளை போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற செய்திகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.